ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இதனைத் தொடர்ந்து இன்று சிந்தனை உரை நிகழ்த்த அருள்நிதி பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். தன்னையே கொல்லும் சினம் என்றதொரு தலைப்பில் நமக்கெல்லாம் சிறப்பான சிந்தனை வழங்க அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கிளியரா இருக்காமா? கிளியரா இருக்குமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, அது மட்டும் கொட்டிக்கும். வாழ்க வையகம். இப்பமா ஓகேப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை என்று அருமையானதொரு துரிய தவம் ஏற்றிய அம்மா அவர்களை நாம் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஆடல்நாயகி அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்பில் உள்ள இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையையும் அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்களையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். ஞானத்தின் சிகரமாக வளர்ந்து வரும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். உலக பொருள் அனைத்தும் உடலுக்கும், உண்மை பொருள் அனைத்தும் உயிருக்குமாக கிடைக்க பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். தன்னையே கொல்லும் சினம் என்ற தலைப்பை சிறிது நேரம் நாம் சிந்திப்போம். கர்வப்படுபவன் கடவுளை இழக்கிறான், பொறாமைப்படுபவன் நண்பனை இழக்கிறான், கோபப்படுபவன் தன்னையே இழந்து விடுகிறான். அதாவது இது ஒரு அருமையான வாசகம் அல்லவா? சீரமைக்கப்படாத ஆசை செயலாகாமல் தடைப்படும் போது அத்தடையை நீக்க எழும் ஆர்வமே சினம் என்றும், அது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வே என்றும் சொல்றாங்க நம் மகரிஷி அவர்கள். மனிதனுக்கு மட்டும்தானா கோபம் வருகிறது? இல்லை, காலங்காலமாக விலங்கினங்களுக்கும் கோபம் வருகிறது. அதாவது சினம் என்பது 2 முதல் 5 அறிவிடமிருந்து பெற்ற பதிவுகள் வித்து வழியாக தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன. கருவழியே உருவமைப்பு தொடர்ந்து வருவது போல கோபமும் கருவழியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை அறிவோம். ஆராய்ந்து பார்த்தால் மனிதனுக்கு முந்தைய நிலையில் உள்ள விலங்குகளிடம் கூட கோபம் உண்டு என்பதை அறிய முடியும்னு மகரிஷி குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு எறும்பு கூட அது போய்கிட்டு இருக்கும் போது அதை நகர்த்திட்டோமோ அல்லது பொருளை எடுத்துட்டோம்னா அவ்வளோ குதிக்கும். அதோட கோபத்தை அது அப்படி வெளிப்படுத்தும். அதாவது சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்தரைத்தான் கைப்பிழையார் கற்று. சினத்தை தவிர்த்தல் என்பதே மனித குலத்திற்கு மிக மிக அவசியம் ஆனது என்று மகரிஷி அவர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறுகிறார். தன்னையும் கெடுத்து பிறரையும் கெடுத்து தற்காலத்திலும் துன்பம் உண்டாக்கி பின்னரும் துன்பத்தை நீடிக்கச் செய்யும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வே சினமாகும் என்கிறார் நம் குரு அவர்கள். அதாவது அது மகிழ்ச்சியை கெடுக்கிறது, வாழ்வின் உயர்வை கெடுக்கிறது, நம்மை தனிமரமாகவே ஆக்கி விடுகிறது. அதுக்காகவே சினத்தை எப்படி தவிர்க்க வேண்டும் என்று அழகாக பட்டியல் போட்டு பயிற்சியை வடிவமைத்து கொடுத்துள்ளார் நம் குரு அவர்கள். அந்த பயிற்சியை மேற்கொண்டு நாம் தவிர்த்து கொள்ளலாம். பொதுவாக ஒருவரிடம் மூக்கின் மேல் என்ன இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள். அவர்கள் கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? கண்கள் இருக்கிறது, அதற்கு மேல் தலை இருக்கிறது என்பார்கள்.
ஆனால் அதுவல்ல, எல்லோருக்கும் மூக்கின் மேல் கோபம்தான் இருக்கிறது என்று மகான்கள் சொல்கிறார்கள். கோபத்தை மறந்து விடு, அந்த கொடிய பழக்கத்தை நிறுத்திவிடு என்று அழகான பாடல் ஒன்று கோபத்தின் தன்மையை உணர்த்துகிறது. சினம் என்னும் பாம்பிரத்தால் தாண்டவ கோணே, யாவும் சித்தி என்றே நினையடா தாண்டவ கோணே. இது இடைக்காட்டு சித்தரின் இடில்லா வரிகள். தத்துவஞானி பிளாட்டோ எப்போதும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பவர் இறைவன். இறைவன் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து கொண்டே நாம் உணர்ச்சி வயப்படுகிறோம். எனவே இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இருந்தால் நம்மிடம் பிறர் மீது கோபம் வராமலும் பிறர் நம் மீதும் கோபப்படாமலும் இருக்க முடியும் என்கிறார். அதாவது இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பார் என்று நம் தினசரி பாடுறோம். சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. நீக்கமரும் நிறைந்திருக்கு, இறைவனிடமிருந்து தப்ப முடியாது. கோர்ட்டு வாசல் கேட்டு எல்லாத்துலயும் இருந்து கூட நுழைஞ்சு வந்துருவோம். ஆனா இறைவனின் பிடியிலிருந்து நாம் தப்பவே முடியாது. அதற்குதான் இந்த ஞானி பிளாட்டோ இந்த இறைவன் எப்போதும் நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார், பிறர் மீது கோபம் அல்லாமல் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தன்னைத்தானே காக்கின் சினங்காக்க காவாக்கள் தன்னையே கொள்ளும் சினம். அதாவது சினம் எழும் என்பது கொள்பவனையே அழித்துவிடும் என திருக்குறள் எச்சரிக்கிறது. ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையே முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். இது அவசியமா, தேவையா? சற்று சிந்திப்போமே. யோசிக்க வைக்கிறதல்லவா? ஒரு முறை நபிகள் நாயகம் தனது தோழர்களுடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது தன் நண்பர்களை பார்த்து, நீங்கள் யாரை மாவீரன் என்று சொல்வீர்கள் என்று கேட்டுள்ளார். அவர்கள் எவன் எவராலும் வீழ்த்த முடியாதவனாக பலசாலியாக திகழ்கிறானோ அவனே மாவீரன் என்றனர். உடனே நபிகள், வீரம் என்பது அதுவல்ல அப்பா, யார் கோபத்தில் தன்னை கட்டுப்படுத்தி அமைதியாக கோபத்துக்கு தன்னை ஆட்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களே மாவீரன் என்றார். நண்பர்கள் எல்லோரும், என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு, ஐயா இப்படி சொல்லிட்டாருன்னு திகைத்து கொண்டு உண்மையான்னு அவரை வினவி இருக்காங்க. அதாவது கோபத்தில் சுரக்கும் ஹார்மோன்கள் இதயத்தை படபடப்பாக்கி வாழ்நாளை குறைத்துவிடும் என்கிறார். இது உண்மைதானே? நம் மகரிஷியும் என்ன சொல்றாங்க? சினம் ஒரு தற்கொலைக்கு சமம் என்கிறார். ஒருவனுக்கு கோபம் வருகிறது, நான் கோபமாக இருக்கிறேன் என்கிறார் என்றால் அவர் வேறா, கோபம் வேறா? அவரே கோபமாக மாறுகிறார், அவரது நிலையில் மாறுதல் அடைகிறார் என்பதுதானே பொருள். மகரிஷியும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறார்கள். கோபம் இருக்கும் பொழுது அறிவென்பது ஆராய்ச்சி நிலையில், விழிப்பு நிலையில் இல்லை. அறிவால் ஆராய புகுந்தால் கோபம் என்பது அங்கு இல்லை. கூர்ந்து நோக்கினால் அவரே கோபமாக இருக்கிறார் என்ப உண்மை தெரிய வரும் என்று மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி சொல்றாங்க. சினம் கொள்வார் தம்மைத்தாமே என்ற ஒரு கவியை பாரதி அழகாக வடிவமைத்து கொடுத்துள்ளார். சினம் கொள்வார் தம்மைத்தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பாவார், சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தங்கொழுக்கத்தை தாமே வெய்ய வாள் கொண்டு கிழித்திடுவார் மாணுவாராம். தினம் கோடி முறை மனிதர் சினத்தில் வீழ்வார், பிறர் சினம் பிறர் மேல் தாம் கொண்டு கவலையாக செய்தனின் துயர்கடலில் வீழ்ந்து சாவார், வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர் என கவிஞன் பாரதி மேதினியில் எது வந்தால் தமக்கென்று பாடியுள்ளார். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் படிக்கக்கூடிய முதல் பாடம் மற்றும் வெற்றி பாடம் கோபப்படாமல் இருப்பதே. நம்முடைய தேசத்தின் அச்சாணியாக விளங்குகின்ற குடும்பம் என்னும்
கோட்டையை துளைப்பது எது என்று பார்க்கிறீர்கள்? கோபம் என்னும் குண்டுதான். கோபத்தோடு எழும் எவனும் நட்டத்தோடு அமர்வான் என்பது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் அல்லவா? குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். கணவரோ மனைவியோ கோபம் கொள்ளும் பொழுது மற்றொருவர் விட்டுக் கொடுப்பது மேலானது அல்லவா? அவ்வாறு விட்டுக் கொடுப்பதால் அடங்கி போகிவிட்டதாக அர்த்தம் அல்ல. அது இழிவும் அல்ல. மனதை அடக்க கற்றுக்கொண்டேன் என்ற உயர்நிலை அது. அதாவது உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், வெளியில் சென்ற கணவர் வீட்டுக்குள் நுழையும் போது காலணியை கழற்றி வைப்பது போல் கோபத்தையும் கழற்றி வைக்க வேண்டும். அதே போல் மனைவியும் சந்திரமுகியாக மாறாமல் சந்திரமதியாக இருக்க வேண்டும் என்று சான்றோர்கள் கூறுகின்றனர். உண்மைதானே? ஒருவர் கோபம் அடையும் போது மற்றவர் அமைதியாக இருந்தால் அங்க கோபம் மேலும் மேலும் எழாமல் பாதுகாத்து கொள்ளலாம் என்று மகரிஷி அவர்கள் நிறைய கோட்பாடு கொடுத்திருக்காங்க. கோட்படி நமக்கு நிறைய காமிச்சிருக்காங்க சினம் தவிர்த்தல் பயிற்சியில். குடும்பங்களில் சினம் ஒரு சங்கிலின்னு என்று சொல்றாங்க. குடும்பத்துல ஆரம்பிச்சா அடுத்த அலுவலகத்துல ஆரம்பிச்சு எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் போய் இரவு படுக்கிற வரைக்கும் அது தொடரும். அதனால அது சங்கிலியாக இருக்கிறது. அதை விட்டு ஒழிய வேண்டும், அதை தவிர்க்க வேண்டும் என்று நம் குரு கொடுக்கிறாங்க. இத ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, குடும்பங்களில் குழந்தைகளை கோபப்பட்டு திட்டக்கூடாது. குழந்தை பருவத்தில் இருந்து 20 வயது இளைஞராகும் வரை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் போன்றோரிடம் இருந்து 1,20,000 முறை எதிர்மறை வார்த்தைகளை கேட்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் தங்கள் இதயங்களை மலராக வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் நிகழ்வும் நறுமணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் ஒரு கோயில். அந்த கோயிலை மேலும் குடியிருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆக்க வேண்டியது நம் அமைதியும் அன்பும் அரவணைப்பும் தான். கோபத்தை குடும்பத்தில் தொடங்கினால் அது எல்லா இடங்களிலும் கெடுத்துவிடும். அதான் கோபம் குடி கெடுக்கும் என்பார்கள். அதே மனித குலம். ஆகவே இதனை புரிந்து கொண்ட மகரிஷி அவர்கள் குடும்பமும் அமைதி பெற மனித குலமே அமைதி பெற வேண்டும் அல்லவா என்று உணர்ந்து அவர்கள் நமக்கு அகத்தாய்வு பயிற்சியையும் அகத்தவத்தையும் மௌன நோன்பையும் என்ன அழகாக வடிவமைத்து கொடுத்துள்ளார். அதை நாம் மேற்கொண்டு இந்த கோபம் என்ற சினம் என்ற இந்த ஒவ்வொரு கொடிய நோயை நாம் விரட்ட வேண்டும், அதை தவிர்க்க வேண்டும். நம் குருமாரி நமக்கு தவிர்த்தலை ஒழிக்க வேண்டும் என்பதை விட தவிர்த்து பழகிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்துள்ளார். 10 நிமிஷம் போதும் ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டால். சினம் தோன்ற பல காரணிகள் உண்டு. அதற்கு இயலாமை, ஆற்றாமை, தனிமை, வெறுமை, தாழ்வு மனப்பான்மை, ஏமாற்றம், கழிவிரக்கம், புறக்கணிப்பு, மன அழுத்தம் என இவை அனைத்துமே சினம் ஏற்படுவதற்கு சாதகமான காரணிகள் தானே. இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கிறார்கள் மகான்கள். இந்த சினம் சூழ்நிலைகளால், சந்தர்ப்பங்களால் கூடியும் குறைந்தும் கருவழியே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று நம் சுவாமிஜி நமக்கு எடுத்து காட்டுகிறார். கோபத்தை நெறிப்படுத்த பழகிருக்க வேண்டும். பாரதி கூட ரவுத்திரம் பழகு சொன்னாரே தவிர பயன்படுத்து என்று சொல்லவில்லையே. கோபத்தை கையாள வேண்டும். கோபம் நம்மை கையாள கூடாது. இது ஒரு நடிப்பு சினமாக இருக்க வேண்டும். இதை தான் ஆறுவது சினம் என ஔவை பிராட்டியும் குறிப்பிடுகிறார். ஆறுவது என்பது வெண்மையிலிருந்து குளிர்ந்து கொண்டு தன்மைக்கு கொண்டு வருவது ஆகும். அதாவது வெண்மையிலிருந்து குளிர்ந்த தன்மைக்கு கொண்டு வருவது என்பதென்றால் மனம் ஆறாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் கோபமாக வந்தால் நமது அணுகுமுறையை மாற்றி அதை ஆக்கப்பூர்வமாக மாற்ற வேண்டும். அவ்வாறு செய்யும் போது உடல் நலம் சீராகிறது, உறவுகள் வலுவடைகிறது, எண்ணம் உயர்வு அடைகிறது. இதை வலியுறுத்தியே மாசற்ற கொள்கை மனதில் எழுந்தால் ஈசனை காட்டும் உடம்பு என்றார் ஔவை பிராட்டி. நெருங்கிய நண்பர்களிடத்திலோ சுற்றத்தாரிடத்திலே
நம்மோடு அன்பு கொண்டிருக்கும் நமது நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டு தான் அதிகமாக அடிக்கடி சினம் வருவதை நாம் பார்க்கிறோம் என்கிறார் மகரிஷி அவர்கள். மகரிஷியும் அதைத்தான் சொல்றாங்க. குடும்பத்துலதான் சினம் ஸ்டார்ட் ஆகுதுன்றது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கொதிகலனில் தண்ணீர் கொதிக்கும். அப்போது கீழே உள்ள நெருப்பை அகற்றிவிட்டால் அடங்கிவிடும். அதே போல் மனதில் வெறுப்பை அகற்றிவிட்டால் நெஞ்சம் அமைதி பெறும், மனமும் அமைதி பெறும். இதற்கு புத்தர் ஒரு சின்ன ஒரு கதைதான். புத்த பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, அவர் புதுமையான விளக்கம் சொல்றாரு. தனி மனித கோபத்தினால் இந்த மண்ணில் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து இருக்கின்றன, நாடுகள் அழிந்து இருக்கின்றன, உலகப்போர் மூண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு குடும்பமும் சிதைந்து உள்ளது. அதை புத்தரை போல் நடந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், புத்தர் ஒரு கிராமத்திற்கு சென்றுள்ளாராம். அங்கிருந்த மக்கள் அவரை வசைப்பாடினர். அவருக்கு கோபம் வரவில்லை. ஏன் என ஆச்சரியத்துடன் அந்த மக்கள் அவரை பார்த்தார்களாம், கேட்டிருக்கிறார்கள். அப்போது, எனக்கு வேண்டாததை நான் அவர்களிடமே திருப்பி தந்து விடுவேன். அதுபோன்று நீங்கள் வசைப்பாடியது எனக்கு வேண்டாத ஒன்று, அதை உங்களிடமே திருப்பி தந்து விட்டேன். நான் எதற்காக ஒன்றால் எனக்கு எப்படி கோபம் வரும்? ஏற்காத ஒன்றில் கோபம் யாருக்காவது வருமா? ஏற்காத ஒன்றை நினைத்து கோபம் கொள்ளவில்லை என்று சொல்லி சிரித்தார். அதை கண்டதும் அந்த கிராம மக்களே ஆச்சரியத்துடன் அவரை நோக்கியிருக்கிறார்கள். சினம் ஒழிய மனம் அடையும் நிலைத்தான் பொறுமை என மகரிஷி சொல்றாங்க. இதை பொறை உடைமை என வள்ளுவர் கூறுகிறார். சினத்தால் வரும் தீமைகளை கூறிய வள்ளுவர், சினங்கொள்ளாமல் இருப்பதனால் வரும் நன்மைகளை கூற தவறவில்லை. பெருங்குடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல். ஒருவன் தன் மனத்தாலும் வெகுளியாய் எண்ணாதிருப்பின் அவன்தான் நினைத்ததெல்லாம் பெறுவான் என குறிப்பிடுகிறார் வள்ளுவர் பெருந்தகை. ஒருவன் ஞானம் பெற்றுவிட்டால் என்பது அவனை எந்த சூழ்நிலையிலும் சினம் அணுகவில்லை என்று பொருள். சினம் அருமிடத்தில்தான் ஞானம் தோன்றும். அருள் துறைக்கு, அதாவது ஆன்மீக துறைக்கு சினமானது நேர் எதிர்நிலை என்கிறார் நம் சுவாமிஜி அவர்கள். சினம் மாண்டு போக அருள் சேர் திருப்பத்துக்கெல்லாம் என்று பத்திரிகையார் இயங்குகிறார். அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அதாவது சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று வேண்டினார் வள்ளல் பெருமான். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை அறிவதும் ஒரு வகை பயிற்சி, அது ஒரு முயற்சி என திருமந்திரம் குறிப்பிடுகிறது. தன்னை அறிபவன் சினத்தை விளக்குவான். கோபம் ஒருவருக்கு வருகிறது, அதை ஒழித்திட வேண்டும் என்று பெரும்பாலோர் விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் சிலரே என்று மகான்களும் சான்றோர்களும் குறிப்பிடுகிறார்கள். சினம் எழும்போது யார் மேல் எழுந்ததோ அவர்களை மன்னித்து விட்டால் வஞ்சம் கொஞ்சமும் மிஞ்சாது. சினம் எழவோ தேங்கவோ இடமின்றி செய்துவிட்டால் அங்கு கவலைக்கும் வஞ்சத்திற்கும் இடமே இல்லையே. சினம் கொண்டு ஒருவர் தனக்கு தீங்கு செய்தால் அவர் மீது உண்மையிலேயே இரக்கம் கொண்டு அவரை வாழ்த்த வேண்டும் என்கிறார் நம் மகான். அவருக்கு எந்த முறையில் நலம் செய்ய வேண்டுமோ அந்த வகையில் நலம் செய்ய வேண்டும் என்று இயேசு மகான் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் செயல் பதிவுகள் உள்ளடங்கி உள்ளன. துன்பம் சிறியதாகவோ துன்பம் பெரியதாகவோ விளைந்தாலும் அந்த பதிவு வெளியேற வேண்டும். இது இயற்கை நீதி. இதை உணர்ந்தே துன்பம் தந்தவரை வாழ்த்த வேண்டும் என்கிறார் நம் மகான். அதனால்தான் தவத்தின் நிறைவில் நாம் வரிசையாக அனைவரையும் வாழ்த்தி வருகிறோம். குறிப்பாக என்ன செய்கிறோம்? துன்பம் தருபவரை கருணையோடு வாழ்த்துகிறோம். கருணையோடு வாழ்த்த வேண்டும் என்று நம் குருமகா நமக்கு வலியுறுத்தி உள்ளார். சினம் கவலை என இன்னும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். உணர்ந்து கொள்வீர். மன வலிவும் உடல் வலிவும்
முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் ஒதுக்கி இதற்கென சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறி வெற்றி கிட்டும் என அருமையாக ஞான களஞ்சியத்தில் நம் சுவாமிஜி அவர்கள் பதிவிட்டு உள்ளார்கள். சினம் கொண்டால் உடல் நலிந்து மனித நேயம் வற்றி இதயத்தை சீர்குலைத்து விடும்தானே. சினம் ஏற்படும் போது சிறிது நேரம் பொறுமை காத்து காரணத்தை விளக்கினால் மனம் மாறுபடும். அதற்கு உதாரணம், மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கினால் மனமது மாயா விளக்காய் மாறும் என திருமந்திரம் கூறுகிறது. மழை வேண்டுமானால் கடல் நீர் ஆவியாகி வான் சென்று பொழிய வேண்டும். பழம் வேண்டுமெனில் விதை முளைத்து மரமாகி கனி கொடுக்க வேண்டும். அனைத்திற்குமே கால இடைவெளி கொடுத்தால் மனம் அமைதி வரும். சினமும் அவ்வாறே. ஒரு வீட்டில் எப்போதும் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும், ஒரு சிறு கதையை கூறி முடிப்போம். ஒரு வீட்டில் எப்பொழுதும் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் அடிக்கடி சினத்தினால் விவாதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தந்தை பார்த்தார், மகனை பார்த்து, நீ அமைதியாக இருக்க வேண்டிய வயதில் வளர வேண்டிய பிள்ளை, உனக்கு கோபம் வரக்கூடாது அப்பா என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர் ஒரு சோதனை வைத்தார். உனக்கு கோபம் வருகிறது என்றால் நம் வீட்டு பின் சுவற்றில் ஆணி அடி என்றார். மகனும் கோபம் வரும் பொழுது சுவற்றில் ஆணி அடிக்க துவங்கினார். நாளடைவில் ஆணி அடிப்பது குறைந்து கொண்டே வந்தது. பின் முற்றிலும் நின்றது. அதன் பிறகு மகனை பார்த்து, கோபம் குறைந்து விட்டதா என்று தந்தை கேட்டார். மகன் தந்தையிடம் தனக்கு கோபம் தணிந்து உள்ளதாக கூறினார். உடனே தந்தை மகிழ்ச்சியுடன், இப்போது நீ அடித்த ஆணியை எடுத்துவிடு என்றார். மகனும் அவ்வாறே செய்தார். பின்பு தந்தை மகனிடம், ஆணியை எடுத்தவுடன் சுவரில் ஓட்டை இருக்கிறதை கவனித்தாயா, பார்த்தாயா என்றார். மகனும் பார்த்ததாக கூறினார். அடித்த ஆணியால் சுவற்றில் ஓட்டை விழுந்ததை போலத்தான் கோபத்தால் உருவாகும் சொற்கள், செயல்கள் மனதில் ஓட்டை என்னும் மாறா மனவலியை ஏற்படுத்திவிடும் என்று உணர்த்தினார். அந்த செயல்கள் மூலம் அந்த மகனை கோபத்திலிருந்து திருத்தம் பெற செய்தார். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளோ பிற. ஒருவருக்கு பகைவன் சினமே. பாதகமான சினத்தை மாற்றினால் சாதகமான மனம் உருவாகும். கோபம் நம்மை கையாள கூடாது. கோபத்தை நாம் கையாள வேண்டும், அதாவது நடிப்பாக கையாள வேண்டும் என்கிறார் நம் குருமகான். பயன் என்னும் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது பயனற்ற சினத்தை தவிர்ப்போமாக. ஒரு சிறு கவியோடு நிறைவு செய்வோம். மலர்கள் செடிகளுக்கு அழகு, மலர்ந்த முகம் மனிதனுக்கு அழகு, கோபமற்ற புன்னகை இதயத்துக்கு அழகு, நிலையான இன்பம் வாழ்க்கைக்கு அழகு. நம் குரு அவர்கள் கொடுத்துள்ள இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடித்து வாழ்வோம். நம் குருபிரான் அவர்கள் நமக்கு மகத்தான பயிற்சிகளை கொடுத்துள்ளார். அதனையே பின்பற்றி அந்த நிலையான இன்பத்தை நம்முடையாக செய்வோமாக என கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். சினம் கொள்ளாமல் வாழ்வதற்கு மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ள பயிற்சிகளை நாம் அனைவரும் மேற்கொண்டு பயனடைவோம். வாய்ப்பளி வழங்கிய அனைத்து வேதாத்ரி அன்பர்களுக்கும், இதுவரை செவிமடித்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள். இன்றைய தினம் தன்னையே கொல்லும் சினம் என்றதொரு தலைப்பில் நல்லதொரு சிந்தனை வழங்கிய அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அவர் அன்பு குடும்பமும் உடல் நலம்,
மேலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என அனைவர் சார்பிலும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நல்லதொரு தேங்க்யூமா, தேங்க்யூமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ப்பா. இன்று ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சி நடைபெறுகிறது. அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு காயக்கல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு செய்கிறோம். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.